வந்துவிட்டேன் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்னிடம் வரும் குழந்தையின் பிரச்சனையின் வேரை அறுக்கவே நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் ஆரம்பத்தில் என்னோடு பயணம் செய்வது உனக்கு கஷ்டமாகவே இருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையையும் நான் உச்சகட்டமாக சோதித்துப் பார்ப்பேன். சாயி அப்பா உண்மையில் இருக்கின்றாரா இல்லையா என்ற சிந்தனை கூட உன் மனதில் தோன்றி எழும். இவற்றை எல்லாம் புரிந்து கொண்டு உன் சாயப்பாவோடு பயணம் செய்தால் உன்னுடைய வாழ்வு ஆனந்தமயமாகவே இருக்கும். நிம்மதியின்றி இருக்கும் உன் வாழ்வு மகிழ்ச்சி பொங்கும் வாழ்வாக மாறிவிடும் சர்வ நிச்சயமாக. எனவே கலங்காதே என் கண்மணியே. நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்கியே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும் என் பார்வை உன் மீது எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போனாது என் கண்மணியே. என்னுடைய குழந்தைகளின் நம்பிக்கையை எப்பொழுதும் வீண் போக விடவே மாட்டேன் உன் சாயி தேவா. உன்னில் முழுவதுமாக நானாகியே போனேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படியிருந்தும் உன் மனதில் இருக்கும் ஏக்கத்தாலும் உன்னோடு இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையாலும் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். மனவேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறாய். கலங்காதே என் குழந்தையே. அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நீ நினைத்தவுடன் எல்லா காரியமும் நடந்துவிடும், நடந்தேறிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. அது நான் நினைத்தவுடன் தான் அது உனக்காக முடியும், நல்லதாகவே நடக்கும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என் குழந்தையே. சில இடங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருந்து விட வேண்டும். அதுதான் மிக மிக நல்லது உன் வாழ்விற்கு. குழந்தையே, எனக்கு எந்த வழிபாட்டு முறையும் கிடையாது. நீ உன் மனதில் ஒரு நிமிடம் ஆத்மார்த்தமாக சாயி என்று சொன்னாலே போதும், உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்களையும் நான் உனக்காக உருவாக்கித் தருவேன். எப்பொழுதுமே உன் மனதிற்கு நெருக்கமானவனாக என்னை நீ உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தை நான் என் பிரியமான கண்மணிக்காக உருவாக்கித் தருவேன். இதில் சந்தேகமே இல்லை. நீ விரும்பியபடி உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இது தெரியாமல் குழப்பத்தோடும் கண்ணீரோடும் உட்கார்ந்திருக்கிறாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே. உன் அப்பாவும் வந்துவிட்டேன் என் கண்மணியே. இனி உன் துன்பங்கள் எல்லாம் உன்னுடைய வசந்த காலமாக மாறப்போகிறது. உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? இனி கவலைப்படாதே. மனதில் நிம்மதியை தொலைத்து விடாதே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. காரணம் இல்லாமல் நான் எதையும் உனக்கு கூறவும் மாட்டேன், நடத்தவும் மாட்டேன். அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக உண்டு என்பதை நம்பிக்கையோடு இரு. குழந்தையே, நீ மலை போல் எண்ணி இருந்த பிரச்சனைகளெல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். அத்தனை முறை நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை முறை உனக்கு நான் கூறினாலும் உன் மனதால் அதை ஏற்று கொள்ள முடியாமல் முடிந்து போன பிரச்சனை முடியவில்லை என்று நினைத்து கொண்டு என்னிடமே வந்து மீண்டும் மீண்டும் எனது வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுங்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி தாருங்கள் என்று என்னிடமே மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துவிட்டாலும் கூட ஒரேடடியாக பயந்து போய் நிற்கிறாய். குழந்தையே, பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? முடிந்து போன பிரச்சனையை நினைத்து நினைத்து மீண்டும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நடப்பது நடப்பவையாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு இரு. அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் மிக நல்லகரமாகவே மாறும். வாழ்க்கையில் எது எல்லாம் நிரந்தரம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம்
நிதர்சனமான பொய்கள் என்பது உனக்கு புரிகிறதா? அதை நீ உணர்ந்து கொள்ளவே, புரிந்து கொள்வதற்காகவே உன் வாழ்க்கையில் சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி, யார் உன் மனதிற்கு இனிமையானவர் என்று நம்பி உன்னுடைய பொக்கிஷமான அன்பை நீ கொடுத்தாயோ, அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உனக்கு உணர்த்தவே உனக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நான் கொடுத்தேன் குழந்தையே. யாருக்காக எதிர்பார்த்து இதுநாள் வரை காத்திருந்தாயோ, அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிக்காட்டினேன். ஆனால் நீயோ வெகுளித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் பல பேர் மாறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நீ அப்பாவித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இப்படி இருக்கையில் நீ காத்திருந்து, எதிர்பார்த்திருந்து, நம்பிக்கையோடு இருந்த காலத்தையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்பொழுது இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன்னுடைய முடிந்த காலங்களை மறந்தும் கூட நினைத்து பார்க்காதே. அது வீணாக உன் மனதிற்கு பாரத்தை தான் ஏற்படுத்தும். முடிந்த காலத்தை விட்டுவிடு. இனி வரப்போகும் காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா உன் விதியை மாற்றி உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ யாரை முழுதாக நம்பினாயோ அவர்களை மனம் மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக இதை கூட செய்யாமல் ஒரு தாய், ஒரு தகப்பன் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நான் உன் தகப்பன்தானே, தாயாகவும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய்தானே. அப்படியென்றால் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆவலாகவும் இருக்கிறேன். நம்பிக்கை என் மீது முழுமையாக வைத்துவிட்டாய். பின் எப்படி உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றாமல் இருப்பது? நான் நிறைவேற்றுவேன். உன் அப்பா எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு கண்ணீரை வீணடித்து கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, நிம்மதியாக இரு. உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். சோர்ந்து போயிருக்கும் என் குழந்தையை மீட்டெடுத்து இதோ என்னுடைய வலது கையால் உன் வலது கையை தூக்கி பிடித்திருக்கிறேன். அதை உணர்ந்து கொள்கிறாயா? உன் மனதில் சற்று ஆறுதல் நிரம்புகிறதா? நான் உன்னுடைய வலது கையை அல்லது உன்னுடைய கரங்கள் இரண்டையும் பற்றி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தவே, நீ உணர்ந்து கொள்வதற்காகவே நான் பல போராட்டங்களையும் தாண்டி உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவை தந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஏனோ உன் மனக்குழப்பத்தினால் அதை நீ உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். குழந்தையே, மனதில் இருந்த வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள், புத்துணர்வாக வைத்துக்கொள். அப்பொழுது உன் கரங்கள் என் கைப்பிடியில் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் என் கைப்பிடியில்தான் இருக்கிறது. நீ போராடும் சமயத்தில், வேதனையாக கண்ணீர் விடும் சமயத்தில், மனவேதனையால் குமுறும் நேரத்தில், கண்ணீரை என்னிடமே வந்து சிந்தும் நேரத்தில் என் கரங்கள் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையை குறைக்க, உன் மன குமுறலை குறைக்க என் கைகள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கும். உன்னை பக்கத்தில் இருத்தி கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதுமே உன்னை அரவணைக்கும் உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக கவலைப்படாதே என் குழந்தையே. உன் விதியை மாற்றி விதியின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் மனதிற்கு இனிமையான அந்த உறவோடு சேர்த்து உன்னை வாழ வைப்பேன். மகிழ்ச்சியாகவே வாழ வைப்பேன். இக்கட்டான நேரத்திலெல்லாம் உன் அருகிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ கூப்பிடும் நேரத்திலெல்லாம் உனக்காக பதில் குரல் நான் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே.
இதையெல்லாம் உன் சாயப்பா எதற்காக செய்து கொண்டிருக்கிறேன்? என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ வருத்தமாக இருக்கிறாய். ஏன் இந்த வருத்தம் உன் மனதில்? சந்தோஷமாக இரு. முடிந்ததை எண்ணி நினைக்காதே. இனி வரப்போவதை எண்ணி பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி உன் வாழ்வும் உன் மனமும் எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். தானாகவே அற்புதமும் ஆச்சரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி எல்லாம் வந்து குடிகொள்ளும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் வரும். அந்த ஆனந்தத்தை நீயும் பெற தயாராக இரு. உன் மனதை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள். என் பிள்ளையின் முகம் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருந்தால்தான் உன் அப்பாவிற்கு பிடிக்கும் என் குழந்தையே. கால தாமதம் வேணால் ஆகலாம் என் குழந்தையே, ஆனால் தப்பாமல் எல்லாமே உனக்கு கிடைக்கும். குழந்தையே, உன் மனதில் இருக்கும் கோபம், இயலாமை என்ற உன் நினைப்பு எல்லாத்தையும் முதலில் துடைத்து எறிந்துவிடு. என்னுடைய அதிசயத்தையும் சக்தியையும் நீ முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? அப்படி என்றால் இதை முழுவதுமாக கேள். ராஜயோகம் இன்று முதல் உனக்கு ஆரம்பமாகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை நம்பினால் முழுவதுமாக கேள். உனக்கான ராஜயோகம் உனக்காகவே காத்திருக்கிறது. கண்மணியே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பங்கள்? தேவையே இல்லாத காரணத்திற்காக உன் மனதை போட்டு இப்படி வருத்தி கொள்ளாதே. அது உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வலிக்கிறது என்பது உனக்கு தெரியாதா? கண்மணியே, நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நீ சொல்லிதான், நீ கண்ணீர் சிந்திதான், நீ வேதனைப்பட்டால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. என் பார்வை எப்பொழுதும் உன்மீது இருக்கும் வரை நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா? உன்னை எப்பொழுதும் என் கரம் கொண்டு இறுக பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். தடுக்கி விழும் சமயத்தில் தூக்கிவிடும் அனைத்துமாக உன் அருகிலேயே நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக போய்விடாது என் குழந்தையே. வீணாக மனதில் பதட்டத்தை உள்கொள்ளாதே. இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறும். அது மட்டுமல்லாமல் ராஜயோகம் இன்று முதல் உனக்கு ஆரம்பமாகிறது என்பதை நான் முன்னையே சொல்லிவிட்டேன். நீதான் ஏனோ ஏற்க மறுத்து கொண்டே இருக்கிறாய் உன் மனம் படும் பாட்டில். நேர்மறையான எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும் என்று எப்பொழுதும் தீர்க்கமாக சொல்லிக்கொண்டே இரு. என் குழந்தைகளை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னுடைய முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எப்பொழுதும் நிழலாகவே நான் உன் அருகிலேயே பயணித்து கொண்டே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் உற்றார் உறவினராகவும் அனைத்துமாக நின்று உன்னை காக்க உன் சாயி இருக்கையில் உனக்கெதுக்கு மனக்கவலை? உன்னுடைய இந்த கஷ்டங்கள் நிரந்தரமல்ல குழந்தையே. மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோல உன் வாழ்விலும் மாற்றங்கள் வரும், நிச்சயமாக வரும். என்னை நம்புகிறாய் அல்லவா? வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்து கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டே இருக்கும்.
இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது, துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற 2 பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன், திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதை போட்டு வீணாக குழப்பாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே. அனைத்தும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாகவே அமையும். விதி ரேகையை மாற்றி எழுதப் போகிறேன் உன் சாயப்பா. இனி என்னதான் கவலை உன் மனதில் வந்தாலும் நம்பிக்கையோடு பெருமையோடு சொல், என்னிடம் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடத்திலும் சொல். உன் சாயப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் முடியாது. பிள்ளையே, நிகழ்கால வாழ்வு என்பதுதான் மிக முக்கியமானது. உன்னுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அது உன் கையில்தான் உள்ளது என் பிள்ளையே. நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஜெயிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்துள்ளேன். என்னை ஜெயிக்க வைப்பதற்காக என் அப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடலாம். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உடனே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை பரிபூரணமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மிக ஆனந்தமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது திகழும். உன் மனதில் மிகப்பெரிய அச்சாணியாக நம்பிக்கை என்னும் பொருளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது முழு நம்பிக்கை வை. என்னால் முடியும். வெற்றி அடைவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர வைத்துக்கொடு. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத அவநம்பிக்கை உன் மனதில் எழவே வேண்டாம். முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் மிக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, நிம்மதியாகவும் தர்மமாகவும் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய தருணத்தில் உன் வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் உனக்கு சாதகமாக அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டு உன் மனதால் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் வேலையை செய்து கொண்டே இரு. உன் கர்மாவை குறைக்கும் வேலைகள் அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் கர்மாவை நீ கழித்துதான் ஆக வேண்டும். அதை குறைக்கும் வலிமையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கை வளம் பெறும். கோடீஸ்வர ராஜயோகத்தை பெற்று மிக சந்தோஷமாகவே வாழும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் கண்ணீர் கதையெல்லாம் மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை கண்ணீரோடும் தவிப்போடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷமாகவே கழியப் போகிறது.
நம் வாழ்க்கை இவ்வளவு ஆனந்தமடைகிறதே என்று நீயே ஆச்சரியத்தோடு உன் வாழ்வை பார்க்கத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னை நன்றாக புரிந்து கொள். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்து விட்டாலே வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று தெரியுமா? பொறுமையை சம்பாதித்துக்கொள். பொறுமையாக இருந்து பார். வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் சாதிக்கலாம். பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்கு கிடைக்கும் பரிசு மிக பொக்கிஷமான பரிசாகத்தான் இருக்கும். அந்த பொக்கிஷம் நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ உனக்கு பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன். அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன்.